ஓகேண்ணா. சோஸ்திரம் ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. எங்களை கூட்டி சேர்த்த இந்த கிருபைக்காக நன்றி. கர்த்ததாமே எங்களுக்கு போதிக்க வேண்டியதை இன்று சகோதரர் மூலம் போதிக்க போவதற்காக உமக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். எங்க பியூலாக்கா மெசேஜ் போட்டாங்க, ஆளை காணோம் இன்னும். வந்துட்டாங்க. ஓகே, பியூலாக்கா வந்துட்டாங்களா? ஓகே, எல்லாரும் வந்தாச்சு. குட். பிரைஸ் லார்ட். ஆல் ரைட். ராஜி வந்துட்டாளா? ராஜி வந்தாச்சு. இப்போ தொடக்க ஜெபம் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து யாக்கோபு மற்றும் மோசேவிற்கு கிறிஸ்டோஃபனி தியோஃபனி, எது கிறிஸ்டோஃபனி எது தியோஃபனி அப்படிங்கிறதுக்காக 5 கொடுத்துருந்தேன். 5ல் நீங்கள் எதெல்லாம் தியானிச்சுட்டு வந்தீங்களோ அதை நீங்கள் தியானத்தை பகிர்ந்தீங்க அப்படின்னா மீதியை நான் பண்ணுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு 2க்கு தான் வந்து பவர் பாயிண்ட் போட்டிருக்கேன். அதாவது நீங்கள் ஃபஸ்ட் 2ல் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அடுத்த 3ல் வந்து பவர் பாயிண்ட் இல்லாமல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒன்று தான் பார்த்தேன் பிரதர். ஓகே, நீங்கள் எதோட நீங்கள் இஸ்ரவேல் பார்த்தீங்க இல்லையா? மல்யுத்தம். இல்ல அது அவரு வெளியல, அதான் மல்யுத்தம். அவர் வந்து மேற்கொள்ளாததை கண்டுன்னு சொல்லி வருதுல்ல, அதுதான் பார்த்தேன். மல்யுத்தம். ஓகே, அது வந்து கிறிஸ்டபனிங்கிறது வந்து 28, 30, அந்த 28, 29, 30ல நல்லா கிளியரா தான் இருக்குது. என்னன்னா தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயின்னு சொல்லி வர்றதுனால இங்க வந்த புருஷன் வந்து கிறிஸ்துவா தான் இருக்கணும். ஓகே, கரெக்டா? கரெக்ட். அடுத்தது வந்து இன்னொரு ஒண்ணு தியானிச்சேன் பிரதர். தேவனே வந்து நம்ம கூட போராடினாலும் நம்ம இடம் கொடுத்தா மட்டும்தான் நம்மள அவங்க கை வைக்க முடியும். அப்போ பிசாசு, இப்ப நான் ஐயோ பிசாசு என்ன தொட்டுட்டான், ஐயோ இது அது நம்ம புலம்புறது எவ்வளவு முட்டாள்தனம்ன்றது அதுலதான் புரிஞ்சது. தேவனாலேயே நம்முடைய சித்தத்துக்கு மேலே வர முடியல, போராடுறாரு, மேற்கொள்ள முடியல. அப்ப அவர் வந்து ஆனா அவர் சரீரத்துல தொட்டப்புறம் தான் அவர் வந்து இது பண்றாரே தவிர மனதளவுல அவரை வந்து பண்ண முடியல. அப்ப எந்த அளவுக்கு அவர் வந்து மனதை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சிருக்கிறாரு, அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்குது. நாம தவறுறோம் அப்படின்னா, நமக்கு எதுனா பிரச்சனை வருதுன்னாக்கா என் மனம் என் கட்டுப்பாட்டுல இல்ல அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, உங்களுக்கு வந்து ரேமா அருமையாக இருக்குது. வேற மீதி 2 பேர் என்னென்ன தியானிச்சிங்க? ராஜண்ணா? நான் தியானிக்கல பிரதர். ஆனா நான் விளக்கிட்டது வந்து சொல்லுவாங்க, விதி விட்ட வழின்னுவாங்க. சாரி ஒரு ராத்திரி எல்லாம் போராடி அப்படின்றதுக்கு தூங்கிடுவேன் நான். ஆண்டவர் சித்தம் நடக்கட்டும் அப்படின்றத நான் உலக வழக்குல சொன்னேன், விதி விட்ட வழி அப்படின்னு. அவருக்கு இருக்கின்ற அந்த ஒரு வைராக்கியம் எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து ஜெபிப்பேன், ஆனா விடிகிற வரைக்கும்லாம் நான் ஜெபிப்பேன்னா என்னன்னு எனக்கு தெரியலைங்க. அதை நான் கத்துக்கிட்ட, என்னை பற்றி நான் விளங்கி கொண்டது, யாக்கோப் வந்து ரொம்ப சின்சியரான ஒரு ஆஸ்கர் கேட்கிறவர், பிடிவாதக்காரர் அப்படின்னு விளங்கிட்டேன். அது ஆண்டவருக்கு பிடிக்கும். ஆமாம், அது தன்னோட பிள்ளை தன்னிடத்துல கேட்கறது அவருக்கு பிடிக்கும். சரியான வைராக்கியம் தானே ஆண்டவருக்கு பிடிக்கும். ஆமாம்மா, சரியான வைராக்கியம் தான் பிடிக்கும். இப்ப நீங்க இவ்வளவு போட்டோம் முடியலன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. இப்பதான் நீங்க
கேட்டுருவீங்களே உங்களுக்கு சொல்லணுமேன்னுட்டு இந்த ஒரு 1/2 மணி நேரத்துல குடுன்னு பார்த்தேன். எவ்வளவு நேரம் இருந்துச்சு. அப்ப என்ன என் தப்பு தானே? ஆமா. இல்லை, நம்ம அந்த மாதிரி நிறைய தவறுகள் செய்கிறோம். அது வந்து ஆண்டவர் வந்து பார்க்காம விட்டுடுறாரு, அவ்வளோதான். நிறைய புலம்பு. சரி ராஜி, நீங்க முடியல அப்படிங்கறதெல்லாம் வந்து கரெக்ட். ராஜி, நீங்க என்ன தியானிச்சீங்க? ராஜி, நான் பெரிய தியானிக்கல. கடவுள் மனுஷனோட போராட எனக்கு அதிசயமா இருந்துச்சு, ஆச்சரியமா இருந்துச்சு. அது அந்த இடத்துல அது ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருப்பேன். அவர் எதுக்கு வந்து போராடணும், ஏன் அந்த மாதிரி பண்ணணும்? அவருக்கு இருக்கிற பெரிய விஷயத்துக்கு ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ணணுமான்னு யோசிச்சிருக்கேன், அவ்வளவுதான். இன்னைக்கு அதை பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு அதை பார்க்கலாம். முதல்ல வந்து பெத்தேல் யாருமே தியானிக்கலையா? பெத்தேல் யாருமே தியானிக்கலையா? சரி, பெத்தேல் பார்க்கலாம் இன்னைக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன மீள் பார்வை. தியோஃபனி தியோஸ் கூட்டல் ஃபோனோஸ், தியோஸ் ப்ளஸ் ஃபோனோஸ் தான் தியோஃபனி. தேவன் வெளிப்பட்ட சந்தர்ப்பங்களை தியோஃபனி என்பார்கள். தேவனே நேரடியாக வெளிப்பட்டவை தியோஃபனி. தேவன் வந்து தூதர் போல வந்தவை கிறிஸ்டோஃபனி அப்படின்றது ஏற்கனவே பார்த்தோம். கிறிஸ்டோஃபனி அப்படின்னா கிறிஸ்டோஸ் கூட்டல் ஃபோனோஸ். திருத்துவத்தின் 2ஆம் நபரான இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட இடங்களை கிறிஸ்டோஃபனி என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். கர்த்தருடைய தூதனானவர், தேவனுடைய தூதனானவர் என்ற வேதத்தில் வெளிப்படையாக எழுதப்பட்டவை கிறிஸ்டோஃபனி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தியோஃபனி இன் ஆந்த்ரோபோமார்பிக் ரெப்ரசன்டேஷன் இஸ் கிறிஸ்டோஃபனி. அதாவது தியோஃபனி வந்து எப்போ வந்து ஒரு மனித உருவில் அல்லது மனிதனுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய உருவில் வருகிறதோ அப்போது அது கிறிஸ்டோஃபனியாக மாறுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். முதல் இது வந்து நம்ம வந்து ஆதியாகமம் 28:10-22 ஸ்க்ரீனை பார்த்து கூட வாசிக்கலாம். இது வந்து பெத்தேலில் சொப்பனம் காணுதல் எப்படி கிறிஸ்டோஃபனி ஆச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாசிங்க யாராவது. 10-22 ஆதியாகமம் 28:10-22. யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரோனுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ, ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். இது தேவனுடைய அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு
தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். வெரி குட். இந்த இடத்துல யாக்கோபு செய்கிற காரியங்கள் கொஞ்சம் ரொம்பவே ஆச்சரியமான காரியங்களாக இருக்கும். இல்லை என்ன ஆச்சரியம் இருக்குது அப்படின்னீங்கன்னா, பெயர்செபாவை விட்டு புறப்படுகிறார். பெயர்ஷெபா அப்படிங்கிறது இஸ்ரவேலில் தெற்கு பகுதியில் இருக்கிற ஒரு இடம். ஓகே, பெயர்செபாவை விட்டு ஆரானுக்கு பிரயாணம் பண்ணி, ஆரான் அப்படிங்கிறது பதான் அராம் அப்படிங்கிற ஊர் தான் ஆரான். அதாவது ஐப்பிராத்து நதிக்கரையில் இருக்கிற ஊர். ஓகே, அப்படியே நேராக கிழக்க பிரயாணம் பண்ணினார் அப்படின்னா சவக்கடலை தாண்டி அல்லது சவக்கடலை சுற்றி போய் ஈஸியாக போய் சேர்ந்துருக்கலாம். அதாவது இப்போ பெங்களூர்லேருந்து மெட்ராஸுக்கு போகிறதுக்கு நேராக ஒரே ஒசூர் வழியாக ஒரு ரோடு எடுத்தால் போய் சேர்ந்துடலாம். ஆனால் அவர் வடக்க போகிறாரு. நான் மெட்ராஸுக்கு வரத்துக்கு பதிலாக ஹைதராபாத்துக்கு போய் ஹைதராபாத்லேருந்து நேஷ்னல் ஹைவே எடுத்து மெட்ராஸ் வர மாதிரி வடக்க போய் அதுக்கப்புறமா திருப்பி கீழே இறங்குறது. இந்த வேலையை அவர் பண்ணுறாரு அப்படிங்கிறது நீங்கள் பேசிக்காக நீங்கள் மேப்ஸில் பார்த்தாலே தெரியும். ஏன் இப்படி போகிறாரு அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆனீங்க அப்படின்னா, இதுதான் ஆபிரகாம் ட்ராவல் பண்ண பிளேஸ். இந்த வழியாகத்தான் ஆபிரகாம் போய் வந்திருந்தார். இந்த வழியாகத்தான் ஆபிரகாம் பெயர்செபாவுக்கு வந்து சேர்ந்தார் அப்படிங்கிறத ஆபிரகாமோட பிரயாண காலத்தில் பார்க்கலாம். ஆபிரகாமும் ஊர் என்னும் கல்தேய தேசத்திலிருந்து மேற்கே வந்தால் கானான். ஆனால் அவரும் வரல. அப்படி முதல்ல ஆரான் போகிறாரு, ஆரான்லேருந்து சீகேம் வராரு, சீகேம்லேருந்து பெத்தேல் வராரு, பெத்தேல்லேருந்து நெகேவ் வராரு, நெகேவ்லேருந்து ஆயி வராரு, ஆயிலேருந்து மறுபடியும் நெகேவ்லேருந்து எகிப்துலேருந்து மறுபடியும் பெயர்செபா. இப்படி தான் ஆபிரகாம் பிரயாணப்படுறாரு. ஸோ தன்னுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் பிரயாணம் பண்ணின ரூட்ஸு இதெல்லாம் சேஃபர் ரூட்ஸ் அப்படின்னு அவருக்கு யாக்கோபுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏனென்றால் யாக்கோபு பிறக்கும் பொழுது ஆபிரகாம் உயிரோடு இருந்தார். இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு மொத்த ஆயுசு காலம் 175 வயசு. 100 வயசில் ஈசாக்கு பிறக்கிறாரு. ஈசாக்குக்கு 60 வயசு இருக்கும் பொழுது ஏசாவும் யாக்கோபும் பிறக்கிறார்கள். அப்போது 15 வருஷம், யாக்கோபினுடைய 15 வருஷங்கள் யாரோட? ஆபிரகாமோட செலவிட்டிருக்காரு யாக்கோபு. ஏன்னா அவர் கூடாரவாசி, அவர் குணசாலி. ஏசா ஆபிரகாமோட செலவிடவில்லை. அவர் வெளியில் போய் வேட்டையாடப்படுற வனசஞ்சாரியாக இருந்தான்றதை நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்படி பிதாக்களோட இருக்கிற ஐக்கியம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக நாம் கற்றது என்னென்ன அப்படிங்கிறத அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யாக்கோபுகிட்டேருந்து கற்றுக்குறோம். இங்கே ஆக்சுவலாக அவர் அப்படியே டைரெக்டாக ஈஸ்ட் எடுத்திருந்தார் அப்படின்னா 16 போய் சேர்ந்துருக்கலாமா? ஆமாம், போய் சேர்ந்துருக்கலாம். ஆனால் வெறும் ஒத்த ஆளாக போகிறாரு. he was not having any அவரோட பட்டாளமோ இல்லை அவரோட சேவகர்களோ யாரும் வரல. தனி ஒரு ஆளாக போகிறார். இப்போ தனி ஒரு ஆளாக போகும்பொழுது சேஃப் ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சேஃப் ஜேர்னியாக போகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, வெறும் கோலோடு போனவர், வெறும் கோல் அவருடைய இடைக்கச்சையில் வழியில் எங்கேயா அடிபட்டதுன்னா பூசிக்கொள்ள கொஞ்சம் எண்ணெய், கையில் ஒரு சில அப்பங்கள், இவ்வளோதான் அவர் கையில் இருந்தோம். வாட்டர், ஃபுட் அண்ட் மெடிசின். எண்ணெய்ன்றது என்னது? மெடிசின். ஓகே, வாட்டர், ஃபுட், மெடிசின், இது 3 தான் அவர் கையில் இருந்தது. அதை தவிர
வர்ற வனவிலங்குகளோடு போராட கையில் ஒரு கோல் இருந்தது. அவ்வளோதான் அவர் கையில் இருந்தது. இதுதான் இம்ப்ளிமெண்ட்ஸ் அவர் கையில் இருந்தது. அவர் பெத்தேலுக்கு போகிறாரு. அங்கே சூரியன் அஸ்தமிக்குது. சரி, இதுக்கு மேலே நம்ம நடக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லை எடுத்து படுத்து தூங்குறாரு. அங்கே அவருக்கு இந்த கிறிஸ்டோபனி சொப்பனத்தில் நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் இதுக்கு முன்னாடியே இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது தெரியல. ஆனால் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பாருங்கள். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் எப்படி இருக்காங்க? ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். முதல்ல ஏறுகிறவர்கள். அப்போது தேவதூதர்கள் அங்கே ஏற்கனவே இருந்தார்கள். அவர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக, ஏறி போனவங்களோட பிளேஸ் எடுக்கிறதுக்கு இறங்குகிறவர்களுமாக. பெய்த் ஏல் அப்படின்னா தேவனுடைய வீடு என்று அர்த்தமாகும். பெய்த் ஏல் அப்படின்னா, பெய்த்னா வீடு, ஏல்னா தேவன், தேவனுடைய வீடு என்ற அர்த்தமாகும் பெத்தேல் அப்படின்னா. ஓகே, இப்படிப்பட்ட தேவனுடைய வீடாக பெத்தேல் இருந்தது. நீங்கள் இன்றைக்கும் பெத்தேல் மலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய நாமம் யாவே அப்படின்ற நாமத்துக்கு ஏற்ப அதில் நேச்சுரல் குகைகள் உண்டாகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கும் அந்த லிங்க் நான் அனுப்பி வைக்கிறேன். அதுக்கப்புறமா யாவே அப்படின்ற வார்த்தை வரும்படியாக நேச்சுரல் குகைகள் உண்டாகியிருக்கு பெத்தேலில். பெத்தேல் என்பது எப்படி அப்படின்னா, பெத்தேல் ஒரு ஒழுங்கின்படியான ஒரு இது எடுத்தோம் அப்படின்னா, ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தின் நடு மையம் பெத்தேல் தான். ஈக்குவேடார் கிடையாது. ஈக்குவேடார்லாம் இவங்க தவறாக இவங்க பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஆக்சிஸில் திரும்பி இருக்குது. நம்ம பூமியானது ஆக்சிஸில் திரும்பி இருக்குது. பெத்தேல் தான். பெத்தேலை சுற்றி வர அந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் தான் பூமியின் நடு மையம். அங்கே கர்த்தர் தன்னுடைய வீட்டை ஏற்படுத்தினதில் எந்த ஒரு ஆச்சரியமும் நமக்கு தேவையில்லை. ஓகே, அடுத்ததுக்கு போகலாமா? கிறிஸ்டோபனியில் நம்ம பார்க்குறோம், ஆபிரகாமிடமிருந்தும் ஈசாக்கிடமிருந்தும் கற்றவர் யாக்கோபு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா அவர் கூடாரவாசியாக இருந்தார் அப்படின்றதுனால ஆபிரகாமிடமிருந்து கற்றார் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அவங்களுடைய ஏஜை வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். எப்படி ஆபிரகாமிடம் கற்றார் அப்படின்னு. ஓகே, ஸோ ஆண்டவர் கிறிஸ்டோபனியாக வருவார் என்று யாக்கோபுக்கு முன்பே தெரிந்திருந்தது. அதாவது ஆபிரகாமுக்கு கிறிஸ்டோபனியா வந்தார். ஈசாக்கும் ஒரு கிறிஸ்டோபனியை பார்த்தாரு. ஈசாக்குக்கு அப்புறமா தேவன் தியோஃபனியா பேசினார். இது எல்லாம் தெரிந்ததால் இது வந்தது ஆண்டவர் தான் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டார் யாக்கோபு. எந்த ஒரு குழப்பமும் இல்லை அவருக்கு. ஓகே, வந்த ஆண்டவருக்கு ஏதாவது கொடுக்கணும். அவங்களுடைய கானானிய கலாச்சாரத்தின்படி வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். ஆனால் இவர் கையில் இருந்தது வெறும் கோல் மட்டும்தான். ஓகே, வெறும் கோல் மட்டும்தான். அப்பத்தை கொடுக்கலான்னா அது சொப்பனம். அது என்ன பண்ணுறதுன்னு இவருக்கு தெரியல. ஓகே, ஆராதனை செய்கிறதுக்கு வேணால் மெடிசனாக வச்சுருந்த இந்த ஆயிலை ஊற்றலாம். ஆனால் ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்ற போது என்ன கொடுக்கணும்னு தெரியாமல் அந்த கால வழக்கத்தின்படி இருந்த தசம பாகத்தை பொருத்தனை பண்ணி கொண்டார். எனக்கு உள்ளவைகள் எல்லாவற்றிலும், அது வெல்த் டேக்ஸ் அப்படிம்பாங்க. இது இட்ஸ் நாட் இன்கம் டேக்ஸ், இது வெல்த் டேக்ஸ் அப்படிம்பாங்க. உள்ளவைகள் எல்லாவற்றிலும் தசம பாகம் உம்முடையதாகும் அப்படின்னு பொருத்தனை பண்ணிக்கொள்கிறார். இந்த பொருத்தனையை அவர் நிறைவேற்றுகிறார். அந்த நிறைவேற்றினது வேதத்தில் குறிக்கப்படவில்லை. ஆனால் அவர் பெத்தேலில் நம்ம போய் மறுபடியும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது அந்த பொருத்தனையின் நிறைவேற்றம் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். ஓகே, இது ஏன் தியோஃபனி இல்லை அப்படின்னா, தியோஃபனிக்கு சொப்பனத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை. எலியாவை போல் ஒரு நெருப்பு இல்லை ஒரு ஒலி இல்லை ஒரு ஒளி அப்படியாகவே வந்திருக்கலாம். சொப்பனத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் நிற்பதாக அந்த
அந்த ஏணியின் மேல் நிற்பதாக காண்பிக்க வேண்டிய மனித உருவத்தை ஆந்த்ரோபோமார்பிக் எக்ஸ்பிரஷன் கொண்டு வர வேண்டிய தேவை இல்லாமல் இருந்தது. அதனால் கிறிஸ்துவே வந்தார் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கக்கூடியது. இயேசு கிறிஸ்துவே வந்தார் இங்கே அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டியபடி புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 32. இதுதான் அக்கா வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க. இதில் 32 முதலாம் வசனத்துலேருந்து படிச்சிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பார்வை நமக்கு தெரியும். 22ஆம் வசனம் 23ஆம் வசனம்லாம் படிச்சிங்கன்னா மிகவும் பயந்திருந்த யாக்கோபு அப்படின்றது தெரியும். ஓகே, தனித்திருந்த பொழுது யாக்கோபு பயந்திருந்த போது தனித்திருந்தார். இப்படி தனித்திருந்த யாக்கோபுக்கு தைரியம் கொடுப்பதற்காக வந்தார் கிறிஸ்து. எப்படி நம்மளுடைய பிள்ளைங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் கம்மியான மார்க் வாங்கிட்டாலோ இல்லை ஒரு போட்டியில் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் போட்டியில் தோற்று போயிட்டாலோ ஒரு மாதிரி உம்முன்னு உட்காண்டிருப்பாங்க. அப்போது ஒரு தகப்பனானவன் என்ன பண்ணணும், ஒரு பெற்றோர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, போய் இவ்வளோ தானே பரவாயில்ல அடுத்த முறை பார்த்துக்கலாம், இல்லை வா என்னோட விளையாடுவா, யார் ஜெயிக்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அந்த தாயோ இல்லை தந்தையோ விட்டு கொடுப்பாங்க. விட்டு கொடுத்து அந்த குழந்தைய ஜெயிக்க வைப்பாங்க. அதுதான் இங்கே நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஏசாவுக்கு மிகவும் பயந்து தன்னை அவன் முழுவதுமாக அழித்து விடுவானோ அப்படின்னு பயந்து இருந்த நிலைமையில், இல்லைடா நான் உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறேன். என்ன வாக்குறுதி? அந்த வாக்குறுதி வந்து நான் உன்னை இந்த தேசத்தில் வந்து விடும் வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்துருக்குறேன். அதை நிறைவேற்றுவேண்டாவா, என்னோட மல்யுத்தம் பண்ணு, நீ என்னை மேற்கொள்வாய் பாரு, என்னோட மல்யுத்தம் பண்ணு அப்படின்னு சர்வ வல்ல தேவன். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய தேவன். இந்த அண்ட சராச்சரத்தையும் வார்த்தையால் சிருஷ்டித்த இந்த அண்ட சராச்சரத்தையும் ஒரு நொடியில் அழிக்க வல்லவர். அவர் இறங்கி வந்து தன்னுடைய மகனுக்காக தான் சிருஷ்டித்த ஒரு குமாரனுக்காக, தான் தெரிந்து கொண்ட யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன் நம்ம வேதம் சொல்லுது. தான் சிநேகித்த அந்த யாக்கோபிற்காக இறங்கி வந்து என்னோட யுத்தம் பண்ணுவா, யுத்தம் பண்ணுவா. அது முதல் வசனம் படிச்சிங்கன்னா தேவ தூதர்களை சந்தித்து மஹ்னாயீம் என்று பெயரிட்டான் அப்படின்னு இருக்கும். அங்கே எபிரேயு அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவ தூதரை சந்தித்தல்னா என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, மார்க்கெட்டுக்கு போயிட்டு உங்களுடைய ஓல்டு ஃப்ரெண்ட் ஒருத்தரை பாருங்க, ஹாய் அப்படின்றீங்கல்ல, ஹாய்ன்னு சொல்கிறாங்க, அவங்களும் ஹாய் சொல்கிறாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஓ நல்லா இருக்கேன் அப்படின்றாங்க இல்லையா. அந்த மாதிரி தேவதூதர்களை சந்தித்தாரான் இவர். அந்த நடையில் இருக்கிறான், கேஷுவல் மீட்டிங். அப்போ கேஷுவலாக தேவதூதர்களை சந்தித்தவர் பயத்தோடு இருக்கும் பொழுது தேவதூதருடைய ஒரு உருவம் எடுத்துக்கொண்டு திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய கிறிஸ்துவானவர் வருகிறார். வந்து முகமுகமாய் கண்டேன் தேவனை. இவர் இங்கே சொல்கிறாரு, தேவனை முகமுகமாக கண்டேன் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக அவர் பார்த்தது இயேசுவை தான். ஏன்னா தேவனை முகமுகமாக கண்டால் அவரால் உசுரோடு இருக்க முடியாது. அது பார்த்தா அவருக்கு அந்த தியாலஜி அவருக்கு தெரியல. ஓகே, அதனால் தேவனுடைய முகம் என்றே அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயர் வைக்கிறார். அதாவது ஒரு டவுன் பிளேஸ். அவர் இஸ் இந்த ஆல்மோஸ்ட் முதல் விஷயமும் பாருங்கள், அடுத்த விஷயமும் பாருங்கள். முதல்ல வந்து கையில் ஒன்றுமே கிடையாது, கொடுக்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது, தேவனுக்கு என்று காணிக்கை கொடுப்பதற்கு ஒன்றுமே கிடையாது, அந்த நிலைமை. அடுத்தது எல்லாம் இருக்குது, ஆனால் எல்லாம் ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்குது, ஆனாலும் பயம் மனசில், அண்ணன் வந்து அடிச்சிடுவானோ அப்படின்னு பயம். எல்லா யாப்போக்கு ஆறை கடந்து எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி இவன் தனித்திருக்கிறான், ஆனாலும் பயம். ஐயோ என்னோட இவன் வந்துடுவானே. தனியாக கர்த்தரை தேடுதல், இந்த லோன் டைம் வித் லார்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலும். நம்ம எவ்வளோதான் ஐக்கியம்னு சபையாரோடு சேர்ந்து கும்பலோடு அல்லேலூயா போட்டாலும் நமக்கும் கர்த்தருக்குமான
அந்த லோன் டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இது காண்பிக்கிறது. நம்மை தேற்ற வல்லவராக, நம்மை தட்டி கொடுக்க வல்லவராக, நம்முடைய சுச்சுவேஷனை அறிந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற வார்த்தையை நமக்கு கொடுக்க வல்லவராக ஆண்டவர் இருக்கிறார். இதை நான் ப்ராக்டிக்கலாக கடந்த 2 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னை தேற்றும் வார்த்தையாக கர்த்தரானவர் என்னோட பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து எனக்கு சொல்கிறார். நீ என்னுடைய கரத்தில் ராஜமுடியாக இருக்கிற, நீ ஏன்டா கவலைப்படுற அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் நாம் கர்த்தரோடு தனியாக லோன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற போது ரொம்ப அருமையாக கர்த்தர் நம்மை தேற்றுபவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுவும் ஒரு கிறிஸ்டோஃபனி தான். இது ஏன் தியோஃபனி இல்லை, ஒரு மனித உருவத்தை காட்டுகிறார், அதனால் கிறிஸ்துவே வந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். கையறு நிலையில் முதலில் இருந்த ஒரு கோலோடே வந்த ஒரு மனுஷனையும், 2 பரிவாரங்கள், பெரிய பெரிய நிறைய கொட்டகங்கள், நிறைய எதுவுமே இல்லாமல் மறுபடியும் தனியாக யாபோக்குக்கு இக்கரையில் இருக்கார். யாபோக்குன்னு மாற்றுக்கு இக்கரையில் தனிமையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து தைரியப்படுத்துகிறார். உங்ககிட்ட இருக்கிற பணம்ன்றது நீ தசமபாகம் கொடுத்தால் தான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றது கிடையாதுடா. ஏன்னா அதில் தசமபாகம் நீ கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே நியாயம் தீர்த்துக்கலாம். எல்லாமே இருக்குது, நீ எங்கடா எங்கள் தசமபாகம், நீ கொடுக்காதால் தான்டா ஏசா உன்னை கொல்ல வரான்னு சொல்லியிருக்கலாம். அப்படியெல்லாம் இல்லை. நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டேன், உன்னை இந்த தேசத்தில் கொண்டு வந்து விடும் வரை உன்னை கைவிடுவதில்லைன்னு. அந்த வாக்குத்தத்தத்துக்கு நான் உண்மையுள்ளவனாக எப்போ இருப்பேன் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். இருந்த போதும், இந்த 2 பரிவாரங்கள் இருந்த போதும், எல்லாம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, தைரியம் இல்லை. அந்த தைரியத்தை கொடுக்க வருகிறார் ஆண்டவர். எதுவும் இல்லாத பொழுது நீ கவலைப்படாத, நீ திருப்பி வருவ அப்படின்னு ஒரு முதுகில் தட்டுற அந்த இதுவும் ஆண்டவர்கிட்ட இருந்தது. எல்லாம் இருந்தபோது தைரியமாயிரு, கவலைப்படாத, நான் தான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தேன் அப்படின்ற அந்த ஒரு குணமும் ஆண்டவர்கிட்ட இருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலையும் இது போல் நிறைய விஷயங்கள் நம்ம ஒன்று இல்லாமையினால் இருப்போம், இல்லை எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு குறை இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் நமக்கு இல்லாமல் இருக்கும். அப்போது ஆண்டவரோடு நமக்கான நிறைவு என்பது இந்த உலகத்தில் கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, எல்லாம் எனக்கு இருக்குது, எனக்கு என்ன கவலை அப்படின்னு எவனா சொன்னால் அவன் கிறிஸ்தவனே கிடையாது. ஏன்னா அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, பரலோகத்திற்கான எதிர்பார்ப்பு இல்லை. பரலோகத்தில் தான் நம்முடைய எல்லா விஷயங்களும் நிறைவடையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பரலோகம் செல்வது தான் நம்முடைய இலக்காக இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மாதத்துக்கான காசு, இல்லை அடுத்த ஸ்கூல் ஃபீஸு அப்படின்னு பார்க்காதீங்க. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு அப்படின்னுருங்க. பரலோகத்தை நான் அடைய வேண்டும் அப்படின்ற அந்த இதில் இருக்கிற போது எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருக்கும். அந்த குறைக்காக ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து, ஆண்டவரே இந்த குறையை நீங்கள் நிறைவு செய்வீங்க, இந்த குறையை நிறைவு செய்வதற்கு உங்களால் மட்டும்தான் முடியும், நீர் ஒருத்தர் தான் பரலோகத்துக்கு என்னை கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த பொருளோ இந்த தரித்திரமோ ரெண்டுமே எனக்கு கொண்டு போய் சேர்க்காது. தரித்திரமும் கொண்டு போய் சேர்க்காது, செல்வமும் கொண்டு போய் சேர்க்காது. ஆண்டவரை நீர் ஒருத்தர் தான் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். எப்படி யாக்கோபு கானானுக்குள் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆண்டவரை அண்டி இருந்தானோ, அதே போல் நாமும் நம்முடைய ஆண்டவரை அண்டி பரம கானானை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் அவரை அண்டி நிற்போமானால், எவன் வந்தானே அண்ணன், சொந்த அண்ணனே வந்தாலும் போடாடே என் ஆண்டவர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேஸ் பண்ணலாம். இன்னொன்று, அவருடைய பயங்கள் அதோட போகலை அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டு பார்ட்டாக பிரித்து ஒன்று போச்சுனாலும் இன்னொன்று இதாகும். பயங்கள் பிரியல போகலை, ஆனால் ஒரு யுக்தி அவனுக்குள்ளே வருது. நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும், ஏசாவை எப்படியாவது சாந்தப்படுத்த முடியும் அப்படின்ற தைரியம் அவருக்குள்ளே வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து அவர் போகிறார். போய் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, இவர் கானான் தேசத்துக்கு போய் கானான்லேருந்து ஏசா தான் போகிறார் சேயீர் மலைக்கு. யார் போகிறது? கானானை விட்டு போகிறது
ஏசா தான். ஏன்னா அவர்கள் இருவரும் ஒருமித்து இருக்கக்கூடாது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏசா தான் துரத்தி அடிக்கப்படுகிறார். ஏன்னா வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக யாக்கோபு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கேள்விகள் எல்லாம் இருந்தால் கேட்கலாம். மற்ற 3ஐயும் நான் அடுத்த வாரம் பார்க்கலாம். டைம் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. சாரி, பேசுங்க, நீங்க பேசுங்க. சொல்லுங்க. ரொம்ப நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப என்ன சொல்றது, நம்மளுடைய பரம கண்கள் திறக்கப்படுவதற்கு எதுவாக இந்த 28:15 வந்து உன்னை திரும்ப இங்கே கூட்டிட்டு வர வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்றாருங்களே, அவங்க திரும்ப எப்போ வர்றாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்குங்களா? இல்லை அவங்க வந்தது தான் அந்த டைமா? இது 28:15 வர்றது வந்து உன்னை கூட்டி வரும் வரை கைவிடுவதில்லைன்றது தானே. அது வந்து மல்டிபிள் ஃபுல்ஃபில்மெண்ட் ப்ராஃபஸி. அது ப்ரோட்டோ ஃபுல்ஃபில்மெண்ட். இவங்க வந்து சீக்கியமில் வந்து இருக்கிறாங்கல்ல, அது ஃபஸ்ட்டு ஃபுல்ஃபில்மெண்ட்டு. டியூட்டரோ ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து எகிப்துலேருந்து வந்தது. ட்ரீட் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து இதுலேருந்து வந்தது, பேர் என்ன, பாபிலோன்லேருந்து வந்தது. இப்போ நடந்துட்டுருக்கிறது குவார்டர் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்டு எல்லா தேசத்துங்கள்லேருந்தும் கூட்டி சேர்த்துட்ருக்கிறாரு. ஆண்டவர் இஸ்ரவேலுக்காக வச்சுருக்கிறார் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கானான் அப்படின்ற அந்த பழைய இஸ்ரவேலுக்காக வச்சுருக்கிறாரு. அவர் வேறு யாருக்கும் வைக்கல. அது அதில் இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கு, இன்னும் நடந்துகிட்ருக்கு. அலியா அப்படிம்பாங்க இதை. ஏன்னா அவர் ஒரு வாட்டி சொல்லிட்டார்ல, யாக்கோபு அப்படின்னா என்ன, யாக்கோபு இஸ்ரவேல்னு பேரும் வைக்கிறாரு. இஷ் ரா ஏல் அப்படின்னா, இஷ் அப்படின்னா மனிதன், ஏல் அப்படின்னா தேவன், ரா அப்படின்னா ருவாஹா கொதேஷ், அதாவது பரிசுத்த ஆவியானவர். தேவனையும் மனிதனையும் இணைக்கிற பரிசுத்த ஆவியானவர்ன்ற ஒரு அர்த்தம் இஸ்ரவேல் அப்படின்ற பேரில் வருது. ஓகே, ஸோ அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் இணைக்கப்பட்ட, தேவனோடு இணைக்கப்பட்ட ஜனங்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய பேர்லேயே அது இருக்குது. அவர்கள் அதை அறியாமல் இருக்கலாம். நாம் எப்படி நம்முடைய வாழ்நாட்களில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அறியாமல் இருந்தோமோ அப்படி அவங்க அறியாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்குன்னு ஒரு ஒரு இதயத்தில் ஒரு தனி ஸ்பெஷல் பிளேஸ் வச்சுருக்கார் ஆண்டவர். சரிங்க, தேங்க்யூ பிரதர். நீங்கள் ஏதோ கேட்டீங்க ராஜி? இல்ல, ஆபிரகாமையும் ஈசாக்கிட்டையும் கர்த்தர் யாக்கோபு அப்படின்னா அவருக்கே அந்த மாதிரி, அதாவது தன்னுடைய அண்ணனை ஒரு ஏமாத்துற மாதிரி ஒரு ஃபீல்ல வந்தாரு. ஐயோ, அது ரொம்ப ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் வச்சு. அவர் அண்ணனை ஏமாத்தலாம் இல்லை, அவர் அண்ணனை ஏமாற்றவில்லை. ஓகே, அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். சொல்ற மாதிரி கேட்குறாங்க, அதனால கேட்டேன். அதான் அது வந்து அவங்க அம்மா வந்து ஈசாக்கு தான் தப்பு பண்ணுறாருங்க. ஈசாக்கு தான் ஆண்டவர்கிட்ட விசாரிக்காமல் ஏசாவுக்கு அந்த உலக வழக்கத்தின்படி ஏசாவுக்கு கொடுக்குறேன் அப்படின்றது ஈசாக்கு தான் தப்பு பண்ணுறதுங்க. ஓகே, ஏன்னா ரெபேக்காள் வந்து ரெபேக்காள் 2 குழந்தைகளும் வயிற்றில் இருந்தபோதே 2 குழந்தைகளும் வயிற்றில் இருந்தபோதே ரெபேக்கா போய் விசாரிச்சுட்ற கர்த்தர்கிட்ட. மூத்தவன் இளையவனை சேவிப்பான்றதை அவளுக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் ரெபேக்கா பண்ணுறா. ரெபேக்காவுக்கு தீர்க்க தரிசனம் தெரியும், அதனால செய்கிறாள். புரிஞ்சுக்கங்க, அது தப்பு இல்லை. எப்படினாலும் வயிற்றுக்குள்ளார இருக்கிற பிள்ளை உன்னை வந்து வெறுத்து உன்னை ஏற்றுக்கொள்வதுன்றது தப்பு தானே. உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா தப்பு. ஆனால் அதான் தீர்க்க தரிசனம். ரோமர் 9 என்ன இருக்குன்னா, ரோமர் 9 வந்து நல்வினை தீவினை இருக்கும் பொழுதே வந்து அவர் சூஸ் பண்ணிக்கிறாரு. அப்போ தேவனிடத்துல குற்றம் கண்டுபிடிக்கலாமான்னா நீ யாரு, நீ மண்ணு தானேன்றாரு. அது ஒரு 10 வருஷத்தை படிச்சோம்னா ரோமர் 9 பவுல் வந்து விளக்கம் சொல்றாரு. ஏன்னா நம்முடைய இந்த கேள்விகள்லாம் அந்த காலத்துல நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அவர் பதில் சொல்றாரு பவுல் ரோமர் 9. ரோமர் 9:11 படிக்கிறேன். பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதன் படியிருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்கிறாமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. யாருடனே? ரெபெக்காளுடனே. அதனால்
ரெபெக்கா பண்ணது கரெக்ட், ரெபெக்கா பண்ணது தப்பு கிடையாது, புரிஞ்சுக்கங்க. 2-3 விஷயம் இந்த சப்ஜெக்ட வந்து ரொம்ப தீவிரமா ஆலோசிச்சுதான் ஆலோசிச்சுன்னா எனக்கு அல்லது ஆண்டவர் கூட அதான் வந்து நான் அந்த இன்னைக்கு 2 மணிக்கு ஆரம்பிச்சப்போ ஒரு வரி சொன்னோம் பாத்தீங்களா, விதி விட்ட வழி அப்படின்னு. அது வந்து இந்த ரோமர் 9 இருந்துதான் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் எவ்வளவோ காரியங்களை கெஞ்சினாலும் வந்து எனக்கு வந்து கிடைக்கல. விதி விட்ட வழி அப்படின்றத விட இல்ல, விதி விட்ட வழின்ற தேவ சித்தத்தின் வழி. அததான் சொல்றேன் தேவ சித்தத்தை உலக வழி வழக்குல சொல்றேன் அப்படின்னு. ஆனா நான் கேட்காத பல காரியங்களை ஆசீர்வாதமா ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ இந்த டிசைடிங் அத்தாரிட்டி வந்து என்னுடைய பங்கு ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா நல்வினை தீவினை எதுவும் செய்யறதுக்கு முன்னால ஆண்டவர் சூஸ் பண்ணிக்கிறாரு. அது எதனால சூஸ் பண்றாருங்கிறதுக்கான காரணமும் இல்லை, அது இருக்காது. ஒரே மண்ணை வந்து ஒரு கனமான பாத்திரத்திற்கும் கனவீனமான பாத்திரத்துக்கும் அவர் எடுத்துக்கிட்டா அதுக்கு குயவன் வந்து அந்த மண்ணு மேல அவனுக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னு பவுல் சொல்றதுனால நான் என்ன நினைக்கிறேன்னா, யாக்கோபு மாதிரி போராடினாலும் போராடாம இருந்தாலும் ஆண்டவர் சித்தம் நிறைவேறுது. நான் ஆண்டவர் சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்துட்டு அமைதியா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள நான் வந்துட்டேன். அந்த அளவுக்கு போராடுற அளவுக்கு வைராக்கியம் இல்லை. அவர் போராடினதுக்கு இன்னொரு காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பயம். அண்ணங்காரன் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு. ரெபேக்காள் இன்னைக்கு வந்து ரெபேக்காள்னு பேர் வைக்கிறாங்கன்னாலும் யாராவது ஏமாத்துனா வந்து ஹி டஸ் அ ரெபேக்கா அப்படின்னு எனக்கு சென்டென்ஸ் வரும் மைண்ட்ல. ரெபேக்காவுடைய புத்திரர் போல இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆகவே ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு மனித அதை என்ன விளைக்கணும்னா, மனித மூளையும் மனித அறிவு விளையும் கொள்ளுதலும் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அவருடைய பெரிய பார்வை நமக்கு புரியாது. பரலோகத்துக்கு நம்ம போகும் பொழுது அது புரியும் அப்படின்றது என்னுடைய எண்ணங்க. அதனால ஆண்டவர் சித்தத்துக்கு விட்டு பேசாம இருக்கணுங்கிறது எனக்கு வந்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயமா இருக்கு. இது ஒருவேளை மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருந்தா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்கவுங்க ஆண்டவர் இடத்துல போராடி என்ன வேணுமோ பெற்றுக்கொள்ளலாம். இல்ல நீங்க சொல்றதுதான் கரெக்ட் பிரதர். கர்த்தரோட சித்தப்படி நடந்தா அது ரொம்ப சமாதானமா நடக்கும். நம்ம வந்து கேட்டு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். அதனால சொல்றேன். ஏன்னா கர்த்தர் ஒரே ஒரு எக்ஸாம்பிள், எங்க பையனோட ஒரு அட்மிஷனுக்கு நான் எல்கேஜி படிக்கும் போது பெரிய ஸ்கூல் சென்ட் பீட்ஸ் ஆங்கிலோண்டியன்னு சொல்லிட்டு இங்க இருக்கு. நான் வந்து ஆசைப்பட்டேன் அங்கதான் சேர்க்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர்ட்ட போராடினேன். எனக்கு தெரியாது இந்த அங்க எல்கேஜிக்கு 1 lakh பரவாயில்ல நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி போராடி வாங்கினேன். அடுத்த ஒரு டேர்ம்ல கொரோனா வந்துச்சு, என்னால கண்டினியூ பண்ண முடியல, யாரும் ஒரு ஹெல்ப்பும் இல்லை. டக்குன்னு நான் டிசி வாங்குற நிலைமை அந்த இடத்துல போய் நான் நிக்கிறேன். ஆண்டவரே என்னை ஏன் இப்படி பண்ணீங்க, இவ்வளவு லாஸ்ட்ல வந்து இந்த ஸ்கூல்ல வந்து நான் சேர்த்து இப்படி நான் டிசி வாங்கணும்னா ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. உண்மையாவே என்ன தெரியுமா, நான் சொன்னேன் நான் இத நீ தானே போராடி வாங்கின, அவனுக்கு என்ன சித்தம்ன்றது நீ என்கிட்ட நீ கேட்கவே இல்லையே, நீ ஆசைப்பட்ட நடந்துச்சு அப்படின்னும் போது உண்மையாவே நான் அன்னையில இருந்து என்னோட எல்லா விஷயத்தையும் விட்டேன். இல்ல நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை கேட்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது என்னோட பெரிய பொண்ணுக்கு வந்து இப்போ அட்மிஷன் பண்ணும்போது சர்ச் பார்க்ல வந்து பண்ணும்போது நிச்சயமாவே நான் போராடல. ஆண்டவரே உங்களுடைய சித்தப்படி நடக்கணும் போது அவ்வளவு பெரிய ஸ்கூலுக்குள்ள நான் போக முடியாது, எனக்கு அவ்வளவு காசெல்லாம் இல்லைன்னும் போது ஆண்டவர் இந்த ஸ்கூல்ல தான் காமிச்சாரு இல்ல இதுதான் அப்படின்னு. ஆனா அவளுக்கு வந்து செலக்ட் ஆகல, ஏன்னா எங்களோட வருமானம் கம்மியா இருக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணல. ஆனா அந்த போராட்டத்துல தேவன்கிட்ட போய் நான் நிக்கிறேன், ஆண்டவரே செலக்ட் பண்ணல, இப்ப இதுக்கு மேல நான் என்ன பண்ணி இப்போ எல்லாம் நடக்கணும். நான் அங்க போய் நிக்கிறேன், பெரிய ஒரு மிராக்கல்ல அவளுக்கு அட்மிஷன் கிடைச்சது. சோ அதான் நான் சொல்றேன், அவரோட சித்தப்படி என்ன உண்மையா அந்த ஸ்கூலுக்குள்ளதான் நான் போறதுக்காக எனக்கு இருக்கிற இதுக்கு வந்து நான் அவ்வளவு பேமெண்ட்லாம் இது பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன். இல்ல இதுலதான் அவ படிப்பா, அதே போல கிடைச்சது அதுவும் போராட்டத்துலதான் கிடைச்சது அவளுக்கு. அப்ப அந்த இடத்துல இருக்குங்க இந்த ஒரு சினிமா படம் வந்து ஒரு ரியல் லைஃப் சினிமா படம். இஃப் தெர் இஸ் டைம், இஃப் பீப்புள் ஆர் ரெடி, ஐ கேன் சே தட் இன் 1 minute தான். இந்த ஒரு படம், அதுல சூர்யா வந்து ஒரு ஏர்பிளேன் கம்பெனி, ஃபிளைட் கம்பெனி ஆரம்பிச்சு ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி அதாவது ஃப்ளைட் வாங்கினாலும் அதுல வந்து ஏழைகள்லாம் ட்ரெயின்ல போறவங்க எல்லாம் கூட அதுல போகலான்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணுவாரு. முயற்சி பண்ணி ஓடி அது இதையும் பண்ணி
கஷ்டப்பட்டு வந்து கொஞ்ச நாள் அந்த ஃப்ளைட் ஓடும் தான். நிறைய பேர் மஞ்சப்பையை தூக்கிட்டு போய் ஃப்ளைட்ல ஏறி உட்காந்து அந்த மாதிரிலாம். அது ஒரு சினிமா, இட்ஸ் அ ரியல் லைஃப். நான் சொல்றது நல்லா பண்ணுவாரு, அதோட அது முடியும். ஆனா இது யாருன்னு கேட்டீங்கன்னா ரியல் லைஃப்ல அந்த பெரிய ஃப்ளைட் யாருதுங்க, மறந்து போச்சு பிரதர். கோபிநாத். இல்ல அந்த இன்னொரு ஃப்ளைட் பேர் மறந்து போச்சு. எப்பவுமே ஆல்வேஸ் ஸ்டாண்டர்ட் ஒன், அந்த ஃப்ளைட் பேர் மறந்து போச்சு. கிங்ஃபிஷரா? இல்ல இண்டிகோ, ஜெட் ஜெட் இண்டிகோல இண்டிகோ, ஜெட் ஏர்வேஸ் தான் நினைக்கிறேன். ஜெட் ஏர்வேஸ். ஸோ இவரை யாருன்னு கேட்டீங்கன்னா கேப்டன் கோபிநாத் தான் வந்து ஏழைகளுக்காக நான் செய்வேன் பதறி 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 ஃப்ளைட் எல்லாம் வாங்கி விட்டுட்டு அவர் வந்து கடைசியில் என்ன ஆகுறாருன்னா அதை செய்ய முடியல. அவர் திவால் ஆகுறாரா லாபத்துல இருக்கிறாரான்லாம் எனக்கு தெரியாது. செய்ய முடியல, திரும்ப ஜெட் ஏர்வேஸ்ல போய் வேலைக்கு சேர்ந்துக்கிட்டாரு. அதான் என்னன்னா முயற்சி வந்து ஓரளவுக்கு சக்சஸ் கொடுக்கும், எப்பவுமே சக்சஸ் கொடுக்கறது இல்லை. அப்ப அதே ஆண்டவர் சித்தமா இருந்ததுன்னா எப்பொழுதுமே நமக்கு வெற்றி தான். ஆனா முயற்சி பண்ணோம்னா கொஞ்ச நாளைக்கு கிடைக்கும், தொடர்ந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. இந்த முக்கியமா கர்த்தரை நம்புறவங்களுக்கு கர்த்தரை சார்ந்து எடுக்கிற முடிவுகள் வந்து ரொம்ப அருமையான ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இதா இருக்கும். இல்லைன்னா கேப்டன் கோபிநாத் மாதிரி பெரிய ஃப்ளைட் நான் ஆரம்பிச்சுட்டேன் பாருங்க, எவ்வளவு ஏழைகளுக்கு உதவி செய்யறேன்ட்டு கடைசியில் அதை மூடிட்டு வித்துட்டு போய் வேலைக்கு சேர்ந்துக்கிறாரு. அப்படிதான் ஆயிடுவோம். கதையை கேட்டதற்கு நன்றி. அக்கா உங்களுக்கு முடிச்ச உடனே எனக்கு அது ஒரு எனக்கு ஒரு ஐ ஓப்பனர். அது ஓகே. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். வேற ஏதாவது கேள்விகள்? இல்ல, நான் யாக்கோபுன்ற பெயரோட அர்த்தம் வேறதான் ஆக்சுவலி. இல்ல காலை பிடிக்கிறவன் அர்த்தம். அதாவது நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இல்ல அக்கோ அப்படின்னா காலை பிடிக்கிறவன், யா அக்கோ அப்படின்னா ஏகோவா காலை பிடிக்கிறாருன்னு அர்த்தம் ஆக்சுவலா. இது வேற மாதிரி எல்லாம் இப்போ திருச்சி பேசுனாங்க, அதனாலதான் கேட்டேன். யாரு? எத்தன் ஒரு அர்த்தம் இருக்குதுங்க, இல்லாம இல்ல. இல்ல எத்தன் எத்தன் அப்படின்றது அப்படின்னு சொன்னது வந்து ஏசா அதை சொன்னது. எத்தன் யாக்கோப் தானே. யாக்கோபை எத்தன் என்று சொன்னது ஏசா. ஓகே ஓகே. ஏசா பேருக்கான மீனிங் தான்மா. இவன் காலை பிடித்து கொண்டு பிறந்தான். யாரோட அண்ணனோட காலை பிடிச்சிட்டு வெளியில வந்தான். ஓகே. அதனால காலை பிடிப்ப வந்து பேரு. அதேதான் வந்து பெத்தேர்ல பண்றாருங்க, சாமி காலை பிடிச்சுக்கிறாரு அப்படின்னு ஒரு விளக்கம். அதே ஒரு விளக்கம். அது வெளியே வரும்போது அண்ணனை வந்து விடுறது இல்ல. இதெல்லாம் வந்து ஆழ்காரு. இதுக்கு அப்புறமாவும் அண்ணன் நமக்கு 7 வயசை தலை வரைக்கும் குனிந்து பண்ணிக்கிறானே. அண்ணனையும் வந்து பகச்சிக்கலாம். சேஷ்டபுத்திர பாகத்தை கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒரு காரியக்காரர். ஏமா இல்ல காரியக்காரர்லாம் இல்ல, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது அந்த சிகப்பு கூழ்னா என்னன்னு சொல்லி தரணும். அப்போ யூதர்களுடைய முறைமை சொல்லி தரணும். ஆபிரகாம் இறந்த அன்னைக்கு நடந்த விஷயம் அது. ஆபிரகாம் இறந்த போது சோகத்தில் இருந்த ஈசாக்குக்கு கூழ் காய்ச்சிட்டு இருந்தாரு. இதெல்லாம் தல்மூத்ல எடுத்து வந்து கொடுக்கணும் உங்களுக்கு. பெரிய பெரிய டாபிக்கு. அது வேணா இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். வச்சுக்கலாங்க. ஆனா வந்து தமிழ் பைபிள் புதிய ஏற்பாட்டுல யாக்கோபுக்கு ஜேம்ஸ்ன்னு பேர் வந்துருச்சு. பழைய ஏற்பாட்டுல வந்து யாக்கோபு, ஜேக்கபு. எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எங்க குடும்பத்துல வந்து பயங்கர நஷ்டம் பண்ணி விட்டாரு. 30-40 லட்சம் பக்கமோ அல்ல 16-20 லட்சம் பக்கமோ. அவர் பேர் ஜேக்கப். ஆனா நீங்க புதிய ஏற்பாட்டுல போய் யாக்கோபுக்கு ஆங்கிலத்துல தேடினீங்கன்னா ஜேக்கப்னு வராது, ஜேம்ஸ்ன்னு வரும். That is because of King James. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பண்ற போது நக்கலா போட்டது ஆக்சுவலா ஜேம்ஸ். சரி, ஓகே.
யார் ஜெபம் பண்ணுறீங்க? பியூலாக்கா, ராஜா அண்ணா, யாராவது ஜெபம் நான் பண்ணுங்க. இல்ல நீங்கள் ராஜி சிஸ்டர் பண்ணுங்க. ராஜி இப்போ தான் ராஜி தொடக்க ஜெபம் அவங்க தான் பண்ணாங்க. முடிவும் ஆரம்பமும் முடிவும் அவங்களே. ராஜி, உன் சாட்சி ரொம்ப ஈர்த்துருச்சுமா. என்னங்கண்ணா? உங்களோட சாட்சி ரொம்ப ஈர்த்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. உண்மையாவே நடந்தது லைஃப்ல, அதுதான் சொன்னேன். நான் எங்கேயுமே சொல்லுவேன் நான் என்ன. அது உண்மை. நான்லாம் பல முறை பார்த்தேங்க. பார்த்துட்டு பேசாம நம்ம இறுக்கமான கைகளை வந்து லூஸ் பண்ணிட்டு பேசாம இருந்துடுறது நல்லதுன்றது ஒரு இல்ல. எனக்கு அது ஒரு என்ன ஒரு பெரிய விஷயம், என்னுடைய நமக்கும் அறியாம நம்ம மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது எப்படின்னா பெருமை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. நான் என்னையும் அறியாம ஒரு விஷயம், அது பெருமையான ஸ்கூலுன்னு அப்ப நினைச்சேன் இல்லையா, அது ஆண்டவர் உடைச்சு போட்ட விஷயம் அது. அதுக்கப்புறம் அது கிட்டே எதையுமே யோசிக்கிறது கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரோ, குடிசையில போய் உட்கார சொன்னா கூட உட்காரணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்துருச்சு. சோ அது ஒரு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலா. குட், ஜெபம் பண்ணி முடிங்க பார்க்கலாம். ஓகே. சோஸ்திரம் ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா, எங்களை கூட்டி சேர்த்த இந்த கிருபையிலும் ஆண்டவரே, கிருபையாக எங்களுக்கு தெரியாத விஷயங்களை இன்றைக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி. இத்தனை நாள் இது எதற்காக நடந்தது, ஏன் என்று நாங்கள் எத்தனையோ தடவை பைபிள் படிச்சிருக்கிறோம், ஆனா தெரிஞ்சதில்லை ஏசப்பா. இன்னைக்கு ஆவியானவர் சகோதரர் மூலம் எங்களுக்கு இதை நீர் கற்பித்த இந்த கிருபைக்காக மிகவும் நன்றி சொல்றேன் ஏசப்பா. இன்னும் அதிக அளவு நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியும் அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்கும்படியும் நீர் எங்களை ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். God bless you all. ஓகேண்ணா.